இது வந்து இது 2வது கடை தானே? இது 2வது கடை வந்துட்டோம். சப்பாப்பா. ஸோ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். நீங்கள் உட்காரன்றீங்க ப்ரோ. இங்கே பாருங்கள் அதிசயத்தை. இது எப்படிங்க ப்ரோ? அது கல் தனியாக வச்சதா? ஜாயிண்ட் மாதிரி தெரியலையே ப்ரோ. அது பள்ளி பூச்சி எல்லாம் இருக்குங்க அதுக்குள்ள ப்ரோ. 2 கல் இங்கே பாருங்க. அடே சாமி, அமேசிங் வியூ. வியூ எப்படி இருக்கு? இங்கேருந்து மதுரைக்கு டேரெக்டாக போய்க்கலாம். ஃப்ளைட்லாம் வேண்டியில்லை. சரி ப்ரோ, அப்போ இது பெரிய லொக்கேஷன் தான். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க. ப்ரோ மணி 4:30 சரசரன்னு ஆகிடும் டைம். அங்கே போகணுங்க இன்னும். இப்போயே எவ்வளோ நேரம் வந்திருக்கோம்? எப்படி போயிட்டு நல்ல நல்ல ஆறுதல் வார்த்தை. சரி, இதில் உங்கள் பேர் எழுதி ஒரு கார்டு போட்டு வச்சுட்டு வாங்க. இந்த கல்லில் நம்மளும் எழுதி போடுவோமா டயானான்னு? ஏன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே 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 ஓகே. தனியாக நிற்குதுல்ல. மழைக்கு கீழே ஒளிஞ்சா உட்கார முடியாது. மழை வந்துச்சுன்னா உட்காந்துக்கலாம்ல. இதில் கரைஞ்சி மேலே உட்காந்துருச்சு. அதுவும் பயம்தான், ரிஸ்க்கு தான். அப்படி இதாக இருக்குது. பயமாக இருக்கும்ல. ஆமாம், ஏதாவது லைட்டாக உருட்டுச்சுட்டா போதும், அவ்வளோதான். லைட்டாக ஜில்லுன்னு இருக்கு. அப்புறம் அந்த காற்று வருது இந்த மேகம் வருது. லைட்டாக ஒரு இது இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு வண்டி பாட்டில் கிடக்கும்ல. அப்படியே வந்து இப்படி இப்படி போட்டு போயிடுறது. நம்ம சர்க்கஸ் பண்ணாலும் அதை எடுக்க முடியாது. இப்போ ரிஸ்கான இடம் தான். நம்மளும் பேர் எழுதும் அதில் பெருசாக டயானா அப்படின்னு. குழி எடுத்துட்டு செதுக்கிற வேண்டியதான். குழி எடுத்துட்டு செதுக்கிற வேண்டியதான். இதுக்கெல்லாம் எங்கேருந்து பைண்ட் எடுத்துட்டு வந்தாங்க? கொண்டுட்டு வரது தான். பிளான் பண்ணி ஒரு வாட்டி வந்துட்டு அடுத்த இடம் நம்ம எழுதணுன்ட்டே எடுத்துகிட்டு வருவாங்களோ? எல்லாம் பிளான் தான். பிளான் பண்ணி பண்ணுறது தான் எல்லாம். ஓகே ஓகே, சரி, அப்படியே அடுத்த லெவல் போகலாம். எங்கே போகணும்னா அந்த தெரியுது பாருங்க ப்ரோ. இன்னும் ஸ்பீடாக போனால் தான் ப்ரோ ஆகும், இல்லாட்டி பாதியிலே இறங்குற மாதிரி ஆகிட போகுது. அப்புறம் பாதியிலே இறங்குற மாதிரி ஆகிட போகுது. ஏறிடுவோம் சார். நம்ம போகிறது ரொம்ப ஸ்லோ. ஆமாம், எனக்கு ஏறிடுவோம் நம்ம டக்கு டக்குன்னு. ஓகே. அவர் உண்மை ப்ரோ, நீங்கள் வரலையா உண்மையாகவே? ப்ரோ அவ்வளோதான். நிஜமா இல்லையா? நீங்கள் கூப்பிட்டு தான் இவ்வளோ. சரி விடுங்க. கடை நைட்லேயும் இருக்குங்களா? இறங்கிடுவீங்களா? ஓ, வீடு உங்களுக்கு கீழே இருக்கா? இப்போ இதில் உள்ள பொருளெல்லாம் எப்படி பூட்டிட்டு போயிடுவீங்க? அதானே, தூக்கிட்டுலாம் ஏற முடியாத. ஓஹோ, எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? ஓஹோ, சரி சரி. எல்லா நாளும் இருக்கும். ஓகே ஓகே, இருங்க ப்ரோ, போகலாம். நான் போயிட்டு வந்துடுறோம். வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, நாங்கள் வந்துடுறோம். அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அவர் ஸ்பீடுன்னு வேண்டியில்லை ப்ரோ, சீராக போயிட்டு இருந்தாவே போதும், நிற்காம. ஐயே வேண்டாம் வேண்டாம், ஒடிச்சுக்குவோம் வாங்க. ப்ரோ இதுக்கெல்லாம் பாம்பெல்லாம் இருக்கும் தானே?
நிறையா இருக்கும். அது பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும். டயர்ட் ஆயிடுச்சா இல்லையா உங்களுக்கு? இது என்ன ப்ரோ இவ்வளோ காடாக இருக்குது? அடுத்த ட்ரெக்கிங் எங்கே போவோம்? எனக்கு என்ன ஆசைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலைக்கும் ஏறிடணும். அதுவும் படி இல்லாமல் இது மாதிரி ரொம்ப ரஃப்பாக உள்ளதுக்கு தான் ஏறணும்னு ஆசை. படி நார்மலாக இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 2 2:10 2 இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ 2.5 மணி நேரமாக ஏறுறோம். அப்பா அப்போ பெரிய மலை தான். நான் என்ன பிளான் பண்ணேன் தெரியுமா? அந்த ஷெட்யூலில் 11 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம், 3 மணிக்கு கீழே வந்துடுறோம். 3 மணிக்கு கீழே வந்துடுறோம். பைக் எடுக்கிறோம் 7 மணிக்கெல்லாம் ஊருக்கு போயிடுறோம் அப்படின்றாங்க. பிளான் போட்டேன். ஸோ செங்குத்தாக இருக்கு பாருங்க. அதான் மேலே கேறுது. இந்த பூச்சியை பற்றிலாம் சிகப்பா இந்த பாருங்க, சிகப்பாக இருக்குது பாருங்க. கடிச்சு தொலையுமோ? இங்கெல்லாம் எப்படி ப்ரோ தங்க முடியும்? தெரில, நான் வீடியோ ஓடிக்கிட்டுருக்கு. அப்பா நான் படிக்கும்போது 2000 அடின்னு தான் போட்டிருந்துச்சு. செங்குத்தா ஏறுது ப்ரோ, ஏற முடியாது ப்ரோ அவரால். எங்களுக்கும் அதே பீதி தான். வெளிக்காட்டிக்காக அரசியல் பண்ணிக்கணும். கொண்டறிங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது செங்குத்தாக இருந்தாலும் ப்ரோ 2 பக்கமும் சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் செங்குத்தாக இருக்கும். பாறை மொட்டை பாறையில் ஏறணும். காற்று அடிக்கிறதே தூக்கிட்டு போவோம் ஒட்டஞ்சத்துறதுக்கு. அழைச்சிட்டு போகிறேன் வாங்க. அழைச்சி கொண்டு விட்டுட்டு நான் கீழே இருந்துக்குவேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நான் வரமாட்டேன் அதில் மறுபடி. நம்மளால முடியாது சாமி. ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் ஒரு தடவை தான். இந்த சிகப்பு பூச்சி ஐய பார்த்தாவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல. இதில் கடை வச்சுருக்காங்க. எப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பாங்களோ ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கடைன்னு. நம்மளும் வந்து ஒரு நூடுல்ஸ் கடை, ஒரு ரைஸ் கடை, எக் ரைஸு, வெஜ் ரைஸ் எல்லாம் போட்டுருவோமா, சிக்கன் ரைஸு. இந்த பூச்சி அவ்வளோ இருக்குங்க. சரி இவ்வளோ பெரிய ஷூ போட்டிருக்கேண்ணா, இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த பூச்சியை பார்த்தாவே எனக்கு ஒரு அலர்ஜிங்க. இதிலலாம் ஏற முடியாது ப்ரோ உண்மையாகவே. போய் பாலமுருகனை மீட் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்க ப்ரோ, இது என்ன ப்ரோ? அது அட்டைப்பூச்சி. அட்டை இதான் அட்டைங்கிறது. ரத்தம் புரியும்ல, இதான் அட்டைப்பூச்சி. பாம்பு மாதிரியே போகுது. ஆமாம், அது தலையை வச்சு அப்படியே ரத்தத்தை புரியும். எப்பாடியோ. இது பார்ட் 3. தங்குவாங்களா இங்கே?
இதான் கோயிலா இன்னும் போகணுமா? இப்போ நீங்கள் இங்கேயே தங்கிருவீங்களாம்மா? எப்போ இறங்குவீங்க? எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? ஆ, நாங்கள் திருவாரூர். ஆ, சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க? டெய்லி உண்டா கடை? கவர்மெண்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு பட்டாடம் கோயிலுக்கு கொடுக்கணுமா? இல்லை இல்லை, இதெல்லாம் பட்டாயிடும் இந்த மலையை. ஆ, வருஷத்துக்கு 20,000மா? அந்த கடை கீ கடை 30,000 வருஷத்துக்கு. ஐயையோ, அதுக்கு கீழே உள்ளது? அந்த அம்மா தான் ஓனர் அம்மா, அவங்க தான் குத்தேரு. இந்த பாட்டிமா இருக்காங்களே கீழே இருக்காங்களா ஃபஸ்ட்டு கடை? அவங்க தான் ஓனரா? ஆமாம், அவங்க பேச்சே டெரரா டெரரா பேசுனாங்களே. அடினா அடிக்கு, உட்காடுறான்னா உட்கார சொல்லி. அப்படியால. ஓஹோ, சரி ப்ரோ. 20,000 நீங்கள் சம்பாரிச்சிருவீங்களாம்மா அதில்? வருஷத்துக்கு கஷ்டமே படாங்க. ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறதுனால இந்த ஆட்டுகளை பார்த்துக்கிட்டு. ஆடு இங்கே ஒன்றா விட்டுருவீங்களா? ஆடெல்லாம் நாங்கள் விற்றுட்டோம். அது மலம்பாம்பு நிறையா தெரியுது. ஆடு மலைப்பாம்பா இதுக்குள்ளே இருக்கா? மலைப்பாம்பா சாதாரண விஷப்பாம்பாம்மா? இல்லை, மலம்பாம்பு இது இருக்கா நிறையா அதில்? ஆடெல்லாம் நிறையா பிடிச்சிருச்சு. நாங்கள் பார்த்துட்டு 6 படி தான் நின்று ஆட்டை வீட்டுக்கு ஓட்டி விட்டோம். ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் மேய்க்கிறார். நம்மளும் எதுவும் பண்ணாதில்ல? நம்மளும் பண்ணாதில்ல? நம்மளையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஆள் வராமல் இருக்கிறது எல்லாம் எடுத்து வச்சுட்டு போகணும். ஓஹோ, இதுதான் நீங்கள் விற்க முடியும்? சர்பத்து, வாட்டர் பாட்டில், இதுதான்? சர்பத்து, கலரு, சோடா, மோர், திங்கிறோண்டம்லாம் எதுவும் வாங்கியாண்டா விற்கலாம். குரங்கு தொந்தரவு தாங்காது அந்த அண்ணுகிட்டு இருக்கு. ஓகேம்மா, சரி வரோம்மா. மோர் வீடு சாப்பிட்டு சர்பத்து, சோடா, கலர் இறங்கும் போது பார்க்கலாம். பாம்பெல்லாம் இருக்குன்றாங்க ப்ரோ, மலைப்பாம்பு. ஆமாம், இதில் ஏற முடியாதுமா இப்போ. மேலே போய்ட்டு வந்துடலாம். ஆமாம், டைம் ஆயிடுச்சுன்னா கீழே இறங்குறது ஸ்டைல். இறங்க முடியாது. மேகம் கூட இல்லை, கொஞ்சம் வைப்போம். இங்கே வேறு பாம்புலாம் இருக்குங்கிறாங்க. பீதி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பாம்பு இருக்கும் ப்ரோ அதில். ஆ, ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம். அவ்வளோ ஈஸியாக கண்ணில் மாட்டாது. இப்போ இதுக்குள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன தெரியும்? ஸோ அப்பா, எங்கே இருக்கு அம்புகுரி? தஞ்சை தமீம் ஜலீல், நெல்லை ராம்குமார். பயங்கர வியூ. தனியார் இடம் எப்படி ப்ரோ ஒரு மலையே இருக்க முடியும்? ஓஹோ, அப்போ அந்த அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க போல. கடைக்கு கடையும் வச்சு 4 கடை இருந்துச்சுன்னா இதே வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம்மு. செம. ஆமாம், பர்வதமலையும் போட்டுப்பாங்க. ஏறிட்டு வந்துட்டீங்களா பர்வதமலை? நம்ம ஏறல, பசங்க போயிட்டு சொன்னாங்க ஃபோட்டோ எடுத்து வந்து. ஃபுல்லாக ஏறினாங்களா ஆஃபா? ஃபுல்லாக அங்கே உள்ள பசங்க தான் இருந்தாங்க பசங்க. ஓஹோ, பாருங்க எப்படி இருக்குன்னு. ப்ரோ வந்தாச்சு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தான் அப்படியாங்க. ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் கட்டிட்டு மேலே வந்துடணும். நெட்வொர்க் இருக்காது. டென்ஷன் ஃப்ரீயா
இப்போ போடுங்கடா பார்ப்போம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க. ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ அப்பா பாதையை படிங்கிற பேச்சே கிடையாதுங்க. மூச்செல்லாம் பெருசு பெருசாக போகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏய் காலெல்லாம் செத்து போச்சுங்க அம்மாடி. ஸோ சப்பப்பா கொஞ்ச நேரம் லேண்டிங்கை போடுவோம், முடியாது இதுக்கு மேலே. ஏன் அம்புகிரி நீ போ. அப்பா இந்த மலை ஏறணுன்னா குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வராதிங்க, குட்டிஸ்லாம் ஏற முடியாது. அடுத்தது பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் ஏற முடியாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது, அல்ட்ரா லெவல் வியூ. மணி எத்தனை வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி வருது. மணி 5 ஆகுது. ஃபுல்லாக வேர்த்து நனைஞ்சிருச்சுங்க. ஃபோட்டோவும் அப்பப்போ எடுத்துகிட்டு வாங்க. ஆ ஸோ அப்பா இதுக்கே ஒரு 15 நாள் லீவ் போடணும். சூப்பராக இருக்குல்ல வியூலாம். ஆமாம், அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். கொடுங்க கம்பி யாரோ வளைச்சிட்டு போயிருக்கு.